கொண்டாட மறந்த படம். கொண்டாட மறந்த படம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலும் அது கலெக்ஷன் லெவல்லையும் சரி, மக்கள்கிட்ட சில இடங்களில் ரீச் ஆகாமவும் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்தோட நேம் கிருமி. இந்த படம் வந்து ஆக்டர் கதிருக்கு வந்து 2வது படம். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு பையன் வந்து சீக்கிரம் முன்னேறி போகணும் அப்படின்னு நினச்சி ஏதோ வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு இன்ஃபார்மராக போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நெருக்கமான ஃப்ரெண்டான சார்லியோட இன்ஃப்ளூயன்ஸில் இன்ஃபார்மராக மாறுறாரு. மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன சின்ன மேட்டர்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவர் ஒரு பெரிய மேட்டரை வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்லிடுறாரு. ஸோ அது மூலமாக அவருக்கு வந்து பிரச்சனைகள் என்ன, அதுலேருந்து விடுபட்டாரா இல்லை வந்து அதுலேயே மாட்டிக்கிட்டாரா அப்படின்றத வேறு லெவலாக த்ரில்லாக எடுத்திருக்காங்க. இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா நார்மலான படம் மாதிரி தான் மூவ் ஆகி போயிட்டுருக்கும். கொஞ்ச நேரம் போர் அடித்தாலும் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் விறுவிறுப்பான கதையாக இருக்கும். இந்த மாதிரி படங்களுக்குலாம் ஒரு நார்மலான ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக கிளைமேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவலில் இருக்கும். ஒரு விறுவிறுப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ்